திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டி பிரிவு அருகே சரக்கு லாரி கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷ் ரெங்கநாதன் வழங்க கேட்கலாம். சதீஷ், தற்பொழுது அந்த பகுதியில் சரக்கு லாரி கவிழ்ந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? இந்த விபத்தில் யாருக்கேனும் அடிபட்டு இருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக சங்கீதா, திண்டுக்கல்லில் தனியாருக்கு சொந்தமான பிரபல லாரி சர்வீஸ் தினந்தோறும் திண்டுக்கல் வத்தலக்குண்டு இடையே சரக்குகளை ஏற்றி போய் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இதனிடையே இன்று காலை அதிகாலை திண்டுக்கல் வத்தலக்குண்டுல இருந்து சரக்குகளை ஏற்றி திண்டுக்கலுக்கு வரும்போது லாரியை அன்சார் அலி என்றவர் ஓட்டி வர்றாரு. இவர் ஓட்டி வரும்போது வத்தலக்குண்டை தாண்டி செம்பட்டி என்ற அடுத்து உள்ள வக்கம்பட்டி பிரிவு அருகே வந்த போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்துல இருந்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நல்லாம்பட்டியை சேர்ந்த முருகன், அவரது மகன் தனுஷ் இருவர் மீது மோதியது. இதைத் தொடர்ந்து சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பிள்ளையார் நத்தம் அருகில் உள்ள பிள்ளையார் நத்தம், அதாவது இந்த வக்கம்பட்டிக்கு பக்கத்திலேயே இருக்க பிள்ளையார் நத்தம் பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் மீது மோதினதுல அவரும் காயம் அடைஞ்சிடறாரு. அதே இடத்துல சாலையின் ஓரத்துல பெரியசாமி என்பவர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் மீது மோதினதுல அவருக்கு காயம் ஏற்பட்டு இதை சுதாரித்த ஓட்டுநர் லாரியை கட்டுக்குள் கொண்டு வரும்போது லாரி சாலை ஓரத்துல தலைகூப்புற கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகிறது. இந்த விபத்துல படுகாயம் அடைந்த 4 பேரையும் உடனடியாக அருகில் இருந்தவங்க 108 ஆம்புலன்ஸ் வரவழைச்சு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தலைகுப்புற கவிழ்ந்த லாரியில இருந்து அரிசி, பலசரக்கு ஜாமானம் மற்றும் பல்வேறு ஜாமானங்கள் சாலையின் முழுவதும் சிதறி கிடந்தது. இதனால அந்த ஒரு சாலையில போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இது குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கீதா.